எடிட்டட் பை கதிர் குமரன். செம்ம சூப்பர். கோலிவுட் ஹீரோஸ் ஆரம்பிக்கலாமா? வெல்கம் டு கோலரி பாய்ஸ். நான் உங்க இளைய இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கோலிவுட் ஹீரோஸ் ஆரம்பிக்கலாமா ஃபுல் அனிமேட்டட் வீடியோ. கதிர் எடிட்ஸ் அந்த சேனல்ல இருந்து தான் பார்க்க போறோம். அந்த ஒரிஜினல் வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன். நீங்க போய் அங்க போய் பார்க்கறதுனால பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதிகமா பேசி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. டுடே 11:30 PM. அனைவருக்கும் தமிழ் வணக்கங்களை முதல்ல சொல்லிக்கிறேன். பல ஊர்ல இருந்து பல மைல் தூரத்தை கடந்து இங்க வந்துட்டு நிஜமாக போகும் ஒரு அற்புத அரங்குக்கு உங்களை வரவேற்கிறேன். லட்சியம் இருந்தால் வெற்றிகள் நிச்சயம். இது நீங்களும் வெல்லலாம். என்ன ரோலெக்ஸ் 1 கோடி பண்ண வச்சுட்டாங்க. லைஃப் டைம் செட்டில்மெண்ட். உங்களோட புன்னகை வெற்றி புன்னகையா மாறணுங்கிறது என்னோட ஆசை. நிறைவேற்றுங்க. ஓகே, இப்போ ஒரு கேள்வி கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல வரும். நான் இப்ப கேட்க போற கேள்விக்கு 4 பதில்கள் இருக்கும். யார் குறைந்த நேரத்துல பதில் சொல்றீங்களோ 1 கோடி ரூபாய் உங்களோட லாக்கர்ல வச்சு பூட்ட வேண்டிய படம். ரெடி? All your eyes on the computer screen. உங்க வாழ்க்கையை மாற்ற போகும் அந்த கேள்வி இதோ. Who's our first target? Yeah. Okay. A. Delhi. Ahmedabad. Lorry driver. Ahmedabad. Oh. என்ன டெல்லி கம்ப்யூட்டர்லாம் மாத்துறாரு? B. ஓகே. ஜேடியா? ஓ வடிவலியா சேர்த்துட்டாங்களா? சீனியர் ஃபீல்ட் இந்தியன் ரா அண்ணாந்தான். பீஸ்ல இருந்து கட் பண்ணி வச்சிட்டாங்க போல. நெக்ஸ்ட் வெல் துணிவா வலிமையா? துணிவுன்னு நினைக்கிறேன். துணிவுன்ற வலிமையா விவேகமா? அர்ஜுன். ஓகே. இல்லைன்னா தப்பிச்சிருவாங்க. நான் ப்ளூ பிரிண்ட்லாம் பார்த்து தெரிஞ்சு தான் பண்ணுறேன். ஐ ஹாவ் அ பிளான் டு எக்ஸிக்யூட். ஒரு டைலாக் அங்கே கட் பண்ணிட்டாங்க போல படத்தில் இருக்க டைலாக். விக்ரம். Speak. Target in my sight. Roger that. See you in hell. என்னது? என்ன எடுத்தோனே போட்டாங்க? மேல போ. எச்ச துரோகி. ஓகே. அது யாரு? It's all right. எவன் பஸ் ஓடுறானோ அவனை எவ்வளவு தடுக்க முடியாது. திரும்பவும் ஆரம்பிக்கிறேன். ஸ்கிராட்ச்ல இருந்து அவனுக்கு தலையவன் கொண்டு வரணும். அவனுக்கு லைஃப் ஸ்கிரிப்ட் பண்றான். ஓகே, கதை இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. அந்த சைடு தளபதியா? ஆரம்பிக்கலாங்களா? Shall we begin? சப்டைட்டில் படிச்சுட்டு ஆரம்பிக்க. எடிட்டட் பை கதிர் குமரன். செம்ம கோலிவுட் ஹீரோஸ் ஆரம்பிக்கலாமா? இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கான். இன்னும் ஒரு வேலையும் கூட காசை குடுறா. இந்த பாரு காசை குடுறாவா? 1 ரூபாய் வேணாலும் நீ வச்சுக்க. அந்த 600 கூட. இல்லை சும்மா ஜாலியாக சிரிச்சு பின் கண்ணத்தை சுட்டுருவேன். ரத்தங்கைக்கு செத்தாலும் பரவாயில்ல, காசோட தான் ஜாலி கொடு. ஓ ஆட்டோ காசு வாங்க நின்றுட்டு இருக்காரா? அஞ்சான் படம் சூரிய மாதிரி. அது என்ன பெண்குயின்னு? ஆரம்பிக்கலாமா?
இவன் கையாச்சும் பொருள் எடுக்க போச்சு இவன் போனமாயிடுவான். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறா? Relax, boys. Drop the guns. Drop your guns. எவனாச்சும் திருப்பி அடிக்கிறேன்னு கேனத்தனமா ஏதாவது பண்ணீங்க உங்கள் சங்கிலியே சைனு போடுவேன். அது உங்க புரியலையே. ஆட்டோக்காரன் நினைச்சேனே. பண்ணுவோம். நல்லா கேம் கேரக்டர்ஸ் மாதிரி இருக்காங்க ஜிடிஏல. டேய் போறான் போடா. ஓ யார் அது? பகத் பாசலா? பகத் தான். ஐயோ ரொம்ப ஐயோ, டேஞ்சரா danger. ஆத்தா காலியத்தா கதவு திறந்துடா ஆத்தா கதவு திறந்து. அட கொடுங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. ரோலெக்ஸ் வாட்சா? ஓ வா, என்னடா ஆச்சு? ஓகே ரோலெக்ஸ் ஓகே 24 ஆச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க கரெக்டாக நிறைய படத்தை. போடு போடு போடு. சுடுறதுக்கு முன்னாடியே போட்டுருவாங்கல்ல தலைவன் கத்தி. அதான் ஓ ஃபர்ஸ்ட் அதான் நடந்ததா? ரெண்டு புல்லட்ட நெஞ்சில இறக்குனா ரத்தம் உறைஞ்சு செத்துருவேன் நினைச்சேன். ஆமாடேலா. கட் பண்ணி கரெக்டா போடுறாங்க. மேல போ. எச்ச துரோகி. ஓகே அப்போ இவர் இருக்க இடத்துல அப்ப அது ரோலெக்ஸ். அப்ப அவன் கூட இருக்கிறது ரோலெக்ஸா? ஓ ஓ என்ன ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு. Speak. Yeah, இது பிளான மாத்தணும். ஓகே ஓகே ஓகே. அவர் ஒரு டைம் டிராவல்னா அதனால தான் சார் இது உங்ககிட்ட இப்படியே சொல்லணுங்கிறது. ஓகே. Follow my commands. attempt to. ஓகே ஓகே. நான் ரோலெக்ஸ் தான் இதுவா பட்டிட்டு அவங்க கூட டீமா போயிட்டாருன்னு நினைச்சேன். நோட் பேட் எடுத்துக்கங்க. உங்களுக்கான கேள்வி இது. என்ன நீங்களும் எல்லாம் ஒரு கூட நடத்திட்டு இருக்காரு. ஓகே ஓகே ஓகே. ஆடியன்ஸ் போடு போடு. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. அந்த மாநாடுல அந்த இந்த கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு சீன் அதே மாதிரி கட்டி போட்டு. அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியணும். சொல்லு. நீ என்ன அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டேன். ஓகே. ஹலோ யாரு? Hello. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. Please do not interrupt me as I'm talking to you. பினாமி ஆஃப் ரோலெக்ஸ். நடந்தது? ஓகே ஓகே. ஓ யாரா நீ? Since you asked, நான் யாருங்கிறத தெளிவா சொல்றேன். தீவிரவாதியை கொல்ற தீவிரவாதி. ட்ரக்ஸ் தீவிரமா எதுக்கிற தீவிரவாதி. உன் கடத்தல், கஞ்சா,
ஹெராயின் கட்ட பஞ்சாயத்து எல்லாத்தையும் எடுத்து மூடிடுவேன். நான் அவனை விட்டுறேன். அவன் பர்சனல் நம்பர் ஃபோன் பண்ணுங்க. ஓகே ஓகே பாய்ஸ் அடுத்தது சார் நாட் ரீச்சபிள்னு தவறு சார். யோ 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 டேய் வாடகை குடியா. இவன் நமக்கு தேவையா? இல்ல சொன்ன கரெக்டா தான் இருக்கும். ஐ நீட் a reason. வாடகை குடியானா என்னமா பச்சிக்கிட்டு இருக்க? பச்சிக்கிறியா காசை குடியா. என்ன திடீர்னு சிரிக்கிற? போலாம். என்ன பில்லி மட்டும் அமைதியா இருக்காப்ல. Flashback. சூப்பர் சூப்பர். ஓகே ஐயா உனக்கு போர் அடிக்காதா ஐயா? எப்ப பார்த்தாலும் குலவரியோட எதையாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கியே. கன்ஃபார்ம் எரித்ராக்சில் ரிடாக்ஸலம். கதவு துறடா, கதவு துறடா டேய், கதவு துறடா. ஆல்ரைட். ஓகே அண்ணா இங்க என்ன பண்றீங்க? கடத்துறவங்க யார்? அடையாளம் தெரியுமா? பிரேம்ஜி வாய்ஸ் வருது. என்னாச்சுண்ணா? வாட்ச். என்ன வாட்ச காணோம். ஓகே இந்த ட்ரக் எல்லாம் வெளியே வந்து இந்தியா ஃபுல்லா பரவுனா எத்தனை குடும்பங்கள் அழியும் தெரியுமா சார்? இப்படியே போச்சுன்னா குரங்கா மாறிடும் சார். இதுக்கு மேலேயும் பொறுத்தா உடம்புல இருக்கிற துணியை கூட உருவிடுவானுங்க. பூராத்தையும் கொடுத்த போறாங்க. ஓகே ஏதோ குழந்தை அழுகுற மாதிரி சவுண்டு கேக்குதுல்ல? விக்ரம் உண்மையா ஒரு படம் மாதிரியே இருக்கு. ஷார்ட் ஒரு என்னது ஷார்ட் ஃபிலிம் மாதிரி கூட இல்லை, பெரிய படம் மாதிரியே இருக்கு. For my watch. நம்ம படம் 24. My brother 26 வருஷம் கழிச்சு உன்னை பார்க்க ஆசையோட ஓடி வந்திருக்கேன்டா. டெல்லியா? எனக்கு தேவை இந்த வாட்ச். அதை கொடுத்து நான் உன்னையோ உன் குடும்பத்தையோ ஒன்றும் செய்ய மாட்டேன். அதை வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். No, 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 no. Please, wait, I got it. நான் எதை சொன்னாலும் நம்புறேன். ஓகே 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 பிடிச்சிட்டாங்க. பொம்மை குழந்தையா இருந்தாலும் பயமா இருக்கு. இது முதல்ல இருந்தா ஓகே ப்ளீஸ். சத்தாலாம் பெருசா இருக்கு. என்னங்க கை நீட்டி பேசிட்டு இருக்க? சீ, ஆம்பளையாடா நீ? ஆம்பளையா இருந்தா என் மேல கை விடா. இன்னும் ஒரு வார்த்தை பேசின ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். இந்த வாரணே ஏதோ கூட பிறந்ததுனால அண்ணன் விட்டு வச்சிருக்கேன். இல்ல அவங்களையும் குத்துவேன் உன்னையும் குத்துவேன். போ வந்தேன். குழந்தைய தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கான். ஸ்லிப்பாய் கீழே விழுந்துச்சு. பீஸ்ட் டைலாக். நம்ம சந்திக்க போற நாள் உன்னால மறக்க முடியாத நாளா இருக்குன்னு சொன்னேன்ல. ஏய் என்ன இவ்வளோ டேமேஜ் பண்ணி வச்சிருக்கீங்க? 27 வருஷம் 27 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த இடத்த உருவாக்குறது. அப்பனும் பாட்டனும் யாரும் தூக்கி கொடுத்துடல. ரோலக்ஸ். ஓகே வேணப்பா வேணப்பா. ஏய் எப்பா 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 வெற்றியா உனக்கு புண்ணியமா போகும். விடணுமா? விட்டுட்டா என்னது எஸ்டிஆர் திருப்பி வர போறாரு.
அதானே தெரியும். நிறைய லாஃப் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே கோப்ராவா? இது செம்ம டெஸ்டா இருக்கேங்க. மேட்ச் சைனீஸ் பசாஸ். ஓகே கோப்ரா படம் ஒரு மாதிரி இருந்தாலும் இதுல பார்க்கும்போது நல்லா இருக்கு. உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல வரும். நான் இப்ப கேட்க போற கேள்விக்கு ஓகே செம்ம. and your time starts now. அப்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்காரா? ஓகே எவன் கையாச்சும் பொருள் எடுக்க போச்சு இவன் போனமாயிடும். ஓகே ஓடு. ஆரம்பிக்கலாமா? என்ன சார் எவ்வளவோ பண்ணிட்டோம், இது கூட பண்ண மாட்டோமா? எடிட்டட் பை கதிர் குமரன். செம்ம செம்ம சூப்பர். கோலிவுட் ஹீரோஸ் ஆரம்பிக்கலாமா? லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். கதிர். ஓகே கைஸ், வீடியோ பார்த்து முடிச்சாச்சு. ஆக்சுவலாக வீடியோ ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, சூப்பராகவும் இருந்தது. என்னன்னா இது வந்து கதை மாதிரி கொண்டு போவாங்க தெரியும், அனிமேட்டட் வீடியோ. ஏன்னா மேலே அனிமேட்டட் வீடியோ படித்த உடனே ஓகே ஒரு கதை மாதிரி கொண்டு போவாங்க போல, இந்த கார்ட்டூன்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி கொண்டு போவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த சேனலோட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இது ஒரு படம், ஏன்னா அவங்க வந்து ஸ்பூஃப் பண்ணுவாங்க. இவர் வந்து இவரே ஒரு கதை யோசிச்சு அந்த கதை வந்து எப்படி இருக்கும்ன்றத வந்து அவர் வந்து அந்த அனிமேட் பண்ணி அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ், நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா சூர்யா சார் வாய்ஸை கிட்ட யாரும் மெமிக் பண்றாங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா பண்றாங்களே எல்லாரும் சொல்லியிருந்தேன் வீடியோலயே. அதுக்கப்புறம் பார்த்தா அது வந்து அவங்க ஒரு பேசின நீங்களும் எல்லாம் ஒரு கோடி அந்த டைம்ல பேசின வீடியோ ஆடியோ எடுத்து அதுக்கப்புறம் படத்துல இருக்க ஆடியோ எல்லா ஹீரோஸ்க்கும் அந்த மாதிரி ஆடியோலாம் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக போட்டிருக்காரு. ஒரு லாஃப்லாம் கூட சில நேரத்தில் அப்படியே 2-3 லாஃபை மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காரு. அது வந்து கேட்குது எனக்கு ஹெட்செட்ல அப்படியே, அதெல்லாம் செம்மையா இருந்தது. கேட்கும் போதும் செம்மையா இருந்தது. ஸோ நல்லா இருந்துச்சு. இந்த சேனல்ல வேற ஏதாச்சும் வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் இது பார்த்ததில்லை இது வரைக்கும் இந்த சேனல். ஸோ கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவேன். ஸோ மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கொலவெறி பாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.